கோடையில் கருப்பு உடை அணியும் போது தோள்களில் பொடுகு போல் துகள்கள் விழுந்தால் கவனியுங்கள். இது வெறும் பொடுகு அல்ல, ஸ்கேப் சோரியாசிஸாக இருக்கலாம். கோடையில் எண்ணெய், பிசுபிசுப்பு மற்றும் வியர்வையால் சோரியாசிஸ் செதில்கள் மீது பாதிப்பு ஏற்படுகிறது. அப்போது இந்த நிலைமை இன்னும் மோசமாகிவிடுகிறது. இன்று நாம் புரிந்து கொள்வோம், கோடையில் எப்படி உங்கள் முடிகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது மற்றும் இந்த வெள்ளை துகள்களிலிருந்து எப்போதும் விடுபடுவது என்பதை. டாண்டர் பொதுவாக உள்ளது மற்றும் லேசான அரிப்பு தருகிறது. ஆனால் ஸ்கேல் சோரியாசிஸில் துகள்கள் வெள்ளை வெண்மையாக இருக்கும் மற்றும் இது உங்கள் முடியில் மட்டுமல்லாமல் ஹேர்லைன், நெற்றியில் மற்றும் காதுகளின் பின்னாலும் பரவலாம். கோடையில் கூடுதல் எண்ணெய் உற்பத்தி மற்றும் வியர்வை இந்த துகள்களை மிகவும் ஒட்டக்கூடியதாக மாற்றுகிறது. இதனால் முடிவேர் பலவீனமாகி முடி உதிர்வு ஆரம்பமாகிறது. அதனால் இதற்கான சிகிச்சையை சரியான நேரத்தில் செய்ய வேண்டும். ரூல் நம்பர் 1, சரியான வாஷ். அதிரடி. நமக்கு தோன்றும் தினமும் குளித்தால் ஸ்கால்ப் சுத்தமாக இருக்கும் என்று. ஆனால் சோரியாசிஸுடன் இருப்பவர்களுக்கு தினமும் ஷாம்பு செய்யக்கூடாது. இது ஸ்கால்பை உலரச் செய்கிறது. கோடையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷாம்பு செய்யவும். மேலும் இயற்கை அல்லது ஹோமியோபதிக் ஷாம்பு மட்டும் பயன்படுத்தவும். ரூல் நம்பர் 2, நோ ஸ்கிராட்ச் விதி. நீங்கள் எவ்வளவு அதிகமாக தலைமுடியில் அரைக்கிறீர்களோ இரத்தம் வரவும் தொற்று ஏற்படும் வாய்ப்பும் அதிகரிக்கும். அரிப்பு தடுக்க குளிர்ந்த நீரில் 2 சொட்டு டீ ட்ரீ ஆயில் சேர்த்து ஸ்கால்பில் மெதுவாக தடவவும். ரூல் நம்பர் 3, கனமான எண்ணெய்கள் தவிர்க்கவும். கோடையில் கனமான கடுகு எண்ணெய் அல்லது கனமான கிரீம்கள் பயன்படுத்த வேண்டாம். இவை வியர்வையுடன் கலந்து தொற்று ஏற்படுத்தும். மிகவும் லைட் ஆயில்கள் அல்லது நிபுணர் பரிந்துரைக்கும் ஹோமியோபதி தீர்வுகள் மட்டுமே பயன்படுத்தவும். ஸ்கேப்ஸ் போன்றவை வெறும் மேலே ஷாம்பு போடுவதால் சரியாகாது. நாங்கள் இந்திய ஹோமியோபதியில் மெஜேரியம் மற்றும் ஓலேஆண்டர் போன்ற மருந்துகளை பயன்படுத்துகிறோம். இவை ஸ்கால்ப் சருமத்திற்கு உள்ளார்ந்த குணப்படுத்தலை வழங்குகின்றன. இந்த மருந்துகளால் ஸ்கால்பில் தோல் உரிதல் மெதுவாக குறைந்து முடி உதிர்வதும் நிற்கும். உங்கள் உடல் அமைப்பை நாங்கள் சமநிலைப்படுத்துகிறோம். இதனால் எதிர்காலத்தில் சூரிய SS உங்கள் மற்ற உடல் பகுதிகளுக்கு பரவாமல் தடுக்க முடியும். உங்கள் முடியில் இருந்து தோல் துகள்கள் விழுவது நிற்கவில்லை என்றால். அப்படியானால் இது நேரத்தை வீணாக்கும் சிகிச்சைகளுக்கான நேரம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஸ்கால்ப் மற்றும் நெற்றியின் தெளிவான புகைப்படங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு பகிரவும். இது டாண்ட்ரஃப் அல்லது ஸ்கேல்ப் சோரியாசிஸ் என நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம். மேலும் இதற்கான நிரந்தர தீர்வும் கூறுவோம். இந்தியா ஹோமியோபதி மூலம் இப்போது உங்கள் முடியில் தோல் துகள்களுக்கு எப்போதும் விடை சொல்லுங்கள்.